ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையில் திருநாமங்கள் 15ஆம் பாசுரம். பாவை நோன்பை செய்வதற்காக தோழிகள் எல்லோரையும் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று எண்ணினாள் ஆண்டாள். ஒருத்தி கூட விட்டு போகக்கூடாது அப்படிங்கறதுக்காக தோழிகளுடைய கிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் சென்று எம்பெருமானுடைய திருநாமங்களை கூறி அவர்களை எழுப்பிக் கொண்டு வருகிறாள். இந்த ரீதியிலே இதுவரை 9 தோழிகளை எழுப்பியுள்ளாள் ஆண்டாள் 14ஆம் பாசுரம் வரை. 15ஆம் பாசுரத்திலே இளங்கிளி என்கிற தோழியை எழுப்பும் பொழுது ஆண்டாள் பாடக்கூடிய எம்பெருமானுடைய திருநாமமானது மாற்றானை மாற்றழிக்க வல்ல மாயன் என்பது. இந்த திருநாமத்தை இப்பாசுரத்திலே வைப்பதற்கான ஆச்சரியமான காரணம் என்ன என்பதை அந்த பாசுரத்தின் ஒரு தொடரிலேயே நாம் காணலாம். ஆண்டாள் 9 தோழிகளை எழுப்பினாள். இதுவரை 13 திருநாமங்களை சொல்லி அந்த தோழிகள் எல்லோரையும் எழுப்பிக் கொண்டு வந்தாள். 6ஆம் பாசுரத்திலே ஹரி, 7ஆம் பாசுரத்திலே நாராயணன் மூர்த்திகேசவன், 8ஆம் பாசுரத்திலே தேவாதிதேவன், 9ஆம் பாசுரத்திலே மாமாயன் மாதவன் வைகுந்தன், 10ஆம் பாசுரத்திலே நாற்றத்துழாய்மொழி நாராயணன் மற்றும் நம்மால், 11ஆம் பாசுரத்திலே முகில்வண்ணன், 12ஆம் பாசுரத்திலே மனத்துக்கினியான், 13ஆம் பாசுரத்திலே புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி களைந்தான் மற்றும் 14ஆம் பாசுரத்திலே சங்கு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான் என்று இந்த திருநாமங்கள் எல்லாத்தையும் கேட்டிருந்த இந்த கிரகத்து பெண்ணான இளங்கிளி இந்த திருநாமங்கள் எல்லாவற்றையும் இனிமையான குரலில் பாட ஆரம்பித்தாளாம். இப்படி பாடிக்கொண்டிருப்பதை கேட்ட ஆண்டாளுக்கு மிகவும் சந்தோஷமாகி அந்த கிரகத்தின் பக்கலிலே வந்தாள். இந்த பெண்மணி முழித்து கொண்டுதான் இருக்கிறாள், சீக்கிரமாக எழுப்பிவிட்டு நாமும் அழைத்து கொண்டு செல்லலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது கிரகத்தின் அருகில் வந்த அந்த க்ஷணத்தில் இந்த பெண்மணி பாட்டை நிறுத்திவிட்டாள். அப்பொழுது ஏன் நிறுத்திவிட்டேள் அப்படின்னு ஆண்டாள் கேட்க, சில்லென்றழையேன் மின் என்று அந்த பெண்மணி கொஞ்சம் கடும் சொல்ல உடனேவே அவள் தன்னுடைய தவறை உணர்ந்து, இப்பேற்பட்ட பாகவதோத்தமர்களை வல்லீர்கள் நீங்களே என்று சொல்லிவிட்டோமே என்று வருந்தி நானேதான் என்கிற தொடரை சொன்னாள். நானேதான் ஆயிடுக என்றால் என் மீதுதான் தவறு, நீங்கள் எல்லோரும் பாகவதோத்தமர்கள், இந்த குளிரிலே நான் விட்டு போகக்கூடாது அப்படிங்கறதுக்காக எழுப்ப வந்தீர்கள், உங்களை சில்லென்றழையேன் மின் வல்லீர்கள் நீங்களே என்றெல்லாம் கடும் சொற்களை நான் பேசிவிட்டேனே, எல்லா தவறும் என்னுடையதுதான் என்று பாகவத லட்சணம் தோன்ற இந்த பெண்மணி ஒரு வார்த்தையை சாதித்தாள். இவள் பரதாழ்வானுக்கு ஒப்பீடு உடையவள் அப்படின்னு வியாக்கியாத்தாக்கள் எல்லோருமே சொல்லுவார்கள். பரதாழ்வான் ராமன் காட்டுக்கு செல்வதற்கான ஒரே காரணம் நான் தான் என்று சொன்னான். யாருமே அதற்கு காரணம் இல்லை, கைகேயும் இல்லை, மந்தரையும் இல்லை, தசரதனும் இல்லை, நான் தான் காரணம் ராமன் காட்டுக்கு சென்றதற்கு. மத்பாபமேவார்த்த நிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய என்று சொல்லுகிறார். அந்த மாதிரி தவறு இல்லாத சமயத்திலேயும் தன் தலையிலே தவறை ஏற்றுக்கொண்டு பாரத்தை சுமந்த அந்த பரதனைப் போல் இருந்தவள் இந்த இளங்கிளியான தோழி. இந்த இளங்கிளியை வந்து எழுப்பும் பொழுது எந்த எம்பெருமானை பாட வேண்டும் தெரியுமோ? உனக்கு மிகவும் பிடித்த எம்பெருமான ராமனைத்தான் பாட வேண்டும், அவனைத்தான் நாங்கள் பாட போய்க் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னான். எந்த ராமனை பாட போகிறோம் தெரியுமோ? மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை என்று பாடுகிறார். மாற்றானுடைய மாற்றை அழித்த அந்த மாயன் ராமன். மாற்றான் என்றால் எதிரி என்ற அர்த்தம். எதிரியை ஒழிப்பது பெரிய விஷயம் அன்று. எதிரியினுடைய எதிரி தன்மையை எவன் ஒழிப்பானோ அவனே உண்மையான வெற்றியாளன். அவன்தான் மாயன் என்று கூறுகிறாள். எதிரியை போக்கடிப்பது மிகவும் சுலபம். ஆனால் அவன் மனதிலே எத்தனையோ காலமாக துவேஷத்தை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அந்த துவேஷத்தை ஒரு க்ஷண பொழுதுக்காவது அறுத்தெறிய முடியும் என்றால் அவனை போல் ஆச்சரிய சேஷ்டிதங்களை செய்யக்கூடியவன் யார் இருக்க முடியும்? அப்பேற்பட்ட ஆச்சரிய சேஷ்டிதத்தை செய்யக்கூடியவன் தான் மாயன். அந்த மாயன் வேறு யாரும் இல்லை, ராமபிரான் தான். ராவணனை கத்தியை வீசி எறிந்துவிட்டு தேரிலிருந்து இறக்கிவிட்டு மகுடத்தை கழட்டிவிட்டு எம்பெருமான் என்ன சொன்னான்? கச்சானுஜானாமி ரணார்த்திதஸ்துவம் பிரவிஷ்ய ராத்திரம் ச ராஜலங்காம் அப்படின்னு சொன்னான்.
இன்று போய் நாளை வா என்று சொன்னான். அந்த க்ஷண பொழுதிற்கு ராவணன் மனதில் இருந்த அந்த மாற்றாகிற தன்மை போய்விட்டதாம். மாற்றானை மாற்றழிக்க வல்லனான மாயன் இந்த ராமபிரான், அவனையே பாடுகிறோம். பரதாழ்வானைப் போல் இருக்கக்கூடிய இளங்கிளியான நீ வந்து சேர வேண்டாமோ எங்களுடன் என்று சொன்னவுடனே, அவசியம் வருகிறேன், இதோ வருகிறேன், போந்தார் போந்தெண்ணிக்கொள் என்றெல்லாம் ஒருவருக்கொருவர் குதூகலமாக பேசிக்கொள்ள, இந்த இளங்கிளியான பெண்மணியும் மாற்றானை மாற்றழிக்க வல்ல மாயனை பாட ஆண்டாள் கோஷ்டியினருடன் வந்து சேர்ந்தாள்.